இல்லை திரு அக்னி சொன்னது மாதிரி எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்குறாங்கன்னாங்க. அனைவரும் இன்னும் ஓரிரண்டு நாளில் எடப்பாடி பழனிசாமி திமுகவே அழைச்சாலும் அழைப்பார். ஒருவேளை அழைச்சிட்டு வாங்க, ஏன்னா அந்த நிலைமைக்கு போயிட்டார். இன்னும் அவர் அழைக்காமல் இருக்கிறது திமுகவையும் காங்கிரஸையும் மட்டும்தான். என்ன செய்கிறோன்னே தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சார் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எப்படி சார் பாஜக இருக்கிற கூட்டத்தில் அழைப்பை கொடுத்துட்டு கேட்டால் ஒரு கல்யாணம்னு வந்தால் எல்லாரையும் கூப்பிடுவோம், நாளைக்கு திமுகவையும் கூப்பிடுவீங்களா நீங்கள்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை அடிப்படையில் என்ன பிரச்சனை இருக்குது? ரெண்டுமே திராவிட கட்சி தானே, ரெண்டுமே பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்ட கட்சி தானே. அஃப்கோர்ஸ் எம்ஜிஆரை கூட இன்றைக்கி வந்து திமுக கொண்டாடத்தான் செய்கிறது. கொள்கை ரீதியாக எந்த பெரிய முரணும் இல்லைன்னு அவர்களே சொல்லுகிறார்கள். ஆனால் கொள்கை ரீதியாக முற்றிலும் முரண்பட்ட பாஜகவோட கூட்டணியை வைத்துக்கிட்டு நீங்கள் இதை என்ன இடத்துல எடுத்துக்கிறது இல்லை. இப்போ அக்னி வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் நடப்பு தலைவர் சொல்வதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், நயினார் நாகேந்திரன் சொல்வதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்னாரு. நயினார் நாகேந்திரன் சொன்னதை அவங்க வீடியோவோட போட்டிருக்காங்க சார். 15 ஜூன் பிஜேபி தமிழ்நாடு அவங்க அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காங்க. 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருவது உறுதின்னு பேசுகிறார். இவங்க அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி இல்லைன்னு ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, அமித்ஷாவின் கருத்து தான் இதில் இறுதியானதுங்கிறாரு. அமித்ஷா 3 நாளிதழுக்கு அளித்த பேட்டியை அண்ணாமலை சுட்டி காட்டினார். அவங்க அதில் கூட மாறுபடலாம் சார், ஒருபடி மேலே போய் இப்போ 2-3 நாட்களுக்கு முன்பாக அமித்ஷா வந்து ஒரு வட இந்திய ஊடகத்திற்கு பேட்டி அளிக்கிறார். அந்த வார்த்தை கேள்வியே தெளிவாக இருக்குது சார். தமிழ்நாட்டில் நீங்கள் அமைச்சரவையில் இடம் பெறுவீர்களான்னு கேட்குறாங்க. கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசு குழப்பமே இல்லை, அமைச்சரவையில் பாஜக இடம்பெறுமா? 2026 தமிழ்நாட்டில் அமைய இருக்கும் அரசில் நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவோம்னு அமித்ஷா சொல்லிட்டார். அமித்ஷா கருத்து தான் இறுதியானதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அமித்ஷா சொல்ற அதே கருத்தை தான் அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை சொன்னா நாங்கள் கேட்க மாட்டோம், அமித்ஷா கருத்தை கேட்போங்கிறீங்க. அமித்ஷாவே சொல்லிட்டாரு அமைச்சரவையில் இடம்பெறுவோம்னு சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன குழப்பம்? நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. இந்த டிராமாலாம் ஏன் நடக்குது அப்படின்னா சார், ஒரே ரீசன் தான். கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு ஒரு வாதத்தை இப்பொழுதே அதிமுக ஒத்துக்கொண்டால், அதை ஆமான்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா, கொஞ்சம் நஞ்சம் வரக்கூடிய சிறுபான்மை வாக்குகளும் அது ஒருவேளை அதிமுகவுக்கு சுத்தமாக வரப்போறது இல்லை பாஜக கூட்டணியால், ஒருவேளை அது விஜய்க்கு செல்லக்கூடும். அது திமுகவுக்கு வராமல் விஜய் அந்த வாக்கை பிரிப்பார், அதன் மூலம் நாம் சில தொகுதிகளில் வெற்றி பெறலான்னு அதிமுக ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. ஆனால் கூட்டணி அமைச்சரவை என்பதை இப்பொழுதே இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், சிறுபான்மை மக்களுடைய வாக்கு 1% கூட விஜய்க்கு போகாது. அது சிந்தாமல் சிதறாமல் திமுக அணிக்கு வரும். அப்போ அந்த பதட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு வருது. அப்போ அவர் திருப்பி அதை மறுதளிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறார். இப்போ நண்பர் அக்னி சொன்னார், ஒரு கட்சியோட ரைட்டாக அதை பார்க்கலீங்களா? இப்போ நீங்கள் டெல்லியிலேருந்து கூட்டணிக்கு வர்ற கட்சி நீங்கள் என்ன வேணால் அவங்க விருப்பத்தை வெளிப்படுத்தலாம், ஆனால் கூட்டணிக்கு நான் தாங்க தலைமை தாங்குறேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் எடுக்கிறது தான் முடிவு, கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக இன்னைக்கு சொல்கிறத ஃபேஸ் வேல்யூக்கு எடுத்துக்க மாட்டீங்களா? இல்லை சார், எடுக்க முடியாது. இல்லை, ஏன்னா ஏன் எடுக்க முடியாது நான் சொல்கிறேன், உங்களுடைய கடந்த கால எஸ்டிடி அப்படி தானே இருக்குது. நீங்கள் சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தீங்க நாடாளுமன்றத்தில். உங்களுடைய 11 வாக்குகளால் தான் சிஏஏ சட்டம் நிறைவேறியது, உங்களுடைய வாக்குகளால் தான் வேளாண் சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? கூட்டணியில் இருந்தவங்க கூட்டணி நிர்பந்தம், வேற வழி இல்லாமல் நாங்கள் ஆதரிச்சோம். நீங்கள் அன்றைக்கு கூட்டணி நிர்பந்தத்தால் உங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒன்றை ஆதரித்த நீங்கள் இன்னைக்கு இதை செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அதனால நீங்க அதை எந்த இடத்துலையும் உங்களுடைய கூட்டணி ஆட்சியோ தனி ஆட்சியோ தனிப்பெரும் ஆட்சியோ அதெல்லாம் ஜெயிச்சு தேர்தல் நடந்து ஜெயிச்சு அதுக்கு பிறகு பெரும்பான்மை வந்து அதற்கு பிறகு முடிவு எடுக்கிற முடிவு. இப்பவே ஏன் அதுல வந்து ரொம்ப பெரிய டிஸ்கஷன் வருது? அதுல நான் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்து தான் அவருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் பந்தியே வைக்கல, அதுக்குள்ள இலை கிழிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறேன். எனக்கு பலகாரம் வைக்கல, எனக்கு அதை வைக்கலைங்கிற மாதிரி. இன்னும் இப்பவே அந்த டிஸ்கஷன் ஏன் வருதுன்னா சார், 2 விஷயம். இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலேருந்து. பாஜக 18 விழுக்காடு வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது 11 விழுக்காடு. அந்த 11 விழுக்காட்டிலும் எல்லோருடைய வாக்குகளும் உள்ளே இருக்குது. தேவநாதன் அவருடைய வாக்கு, பாரிவேந்தர் அவருடைய வாக்கு, ஏசி சண்முகம் வாக்கு, இதெல்லாம் சேர்த்து 11, அதுவும் 23 தொகுதியில் போட்டிட்டு தான். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய வாக்கு வங்கி உயரவே இல்லை என்பது தான் நிதர்சனம். ஆனால் பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்ததாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இப்போ எங்கே வர்றாங்கன்னா, அதிமுக 20% ஓட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி 18% ஓட்டு. அப்போது அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் சரிபாதி எங்களுக்கு வேணுங்கிறாங்க. இப்படி தான் அவங்க எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அவங்க அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்குற இடத்துல எடப்பாடி தானே இருக்கிறாரு, இபிஎஸ் தானே முடிவு பண்ண போறாரு, நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவர். கடந்த தேர்தல்களில் அப்படியெல்லாம் பிஜேபி கேட்ட இதுக்கெல்லாம் அவர் கொடுக்கலையே. இல்லை சார், அமித்ஷா இவ்வளவு திட்ட தெளிவாக சொன்ன பிறகும் அமித்ஷாவின் கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, கூட்டணி அமைச்சரவை தான் என்றால், அமைச்சரவையில் இடம் என்றால் இப்பொழுதே கூட்டணியை முடித்துக்கொள்ளலாம். சொல்லுங்க அவரை. அந்த தில் இருக்கணும்ல, அந்த இது இருக்கணும்ல சார். இப்போ அத ஒரு நிபந்தனையா வச்சா கூட்டணி இல்லன்னு சொல்லணும்ல. இப்ப திமுக அணியில யாரும் அந்த நிபந்தனையா வைக்கல சார். அவங்க வந்து பரந்துபட்ட பார்வையில கேக்குறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.